ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வரி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹெல்த்தியான கிட்ஸுக்கு ரொம்பவும் பிடிக்கக்கூடிய ஒரு ப்ரோட்டீன் லட்டு வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் என்ன மாதிரி பண்ணுவேன் அப்படின்றத உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மக்கானா எடுத்திருக்கேன், ஆல்மண்ட், பீனட் அண்ட் கேஷ்யூநட் வந்து எடுத்திருக்கேன். இது கூட நீங்கள் வந்து பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் என்ன நட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பிஸ்தா ஆட் பண்ணிக்கலாம், வால்நட், அந்த மாதிரி எது இருந்தாலும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து நல்லா வந்து ரோஸ்ட்டாக வறுத்துக்கணும். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ரொம்ப கருகிராமல் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட ஃப்ளேவருக்காக ஒரு ஏலக்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆனால் போதும். இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எவ்ரி வீக்கெண்டு சண்டே ஆச்சுன்னா சண்டே ஈவினிங் வந்து இது வந்து ரெடி பண்ணி வச்சுடுவேன். 1 வீக்குக்கு வந்து டெய்லி பசங்களுக்கு வந்து ஒரு 2 லட்டு வந்து சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருவேன். ஸோ நம்ம ரெடி பண்ணி வைக்கிறத வீடியோவாக ஷேர் பண்ண உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ரோஸ்ட் ஆனதும் நல்லா ஆற வச்சு அரைச்சிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற நாட்டு சக்கரை வந்து பார்த்திங்கன்னா மண்ணோ இல்லை வந்து கல்லோ எதுவுமே இருக்காது, நல்லா சூப்பராக இருக்கும். ஸோ அது மாதிரி நான் அதனால் டைரெக்டாக வந்து அப்படியே சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களோட நாட்டு சக்கரை நல்லா இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா பாகு மாதிரி காய்ச்சி கூட கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மெல்ட் பண்ணி அந்த தண்ணியை கூட சேர்த்துக்கலாம். சக்கரை பாகுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அது கொஞ்சம் ஈரப்பதம் விடும். அதாவது தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. சக்கரை போடுறதுலேயே கொஞ்சம் நம்மளுக்கு வந்து அந்த ஈரப்பதம் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நம்ம நட்ஸ் வந்து அரைக்கும் போது கொஞ்சம் ஆயில் விடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. பாதி போட்டுட்டு அதுக்கு சர்க்கரை எந்த அளவு தேவைப்படுதோ அது மாதிரி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம பிடிச்சோம்னா நல்லா உருண்டை பிடிக்க வர மாதிரி இருக்கணும். ரொம்ப வந்து ஆயில் விடுற அளவு வந்து அரைச்சிட வேணாம். ஏன்னா நட்ஸ் வந்து நம்ம அரைக்க வந்து ரொம்ப ஆயில் விடுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து அரைச்சிக்க வேணாம். ஏன் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி நார்மலாக இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள், அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா பசங்க சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் விடுற மாதிரி வந்து அரைச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க சாப்பிடும்போது ஒரு உருண்டை சாப்பிட்றதுக்கே அவங்களுக்கு வந்து தகட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ ஸ்வீட்னஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் எந்த அளவு ஸ்வீட் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பாலாக வந்து உருட்டி வச்சுக்கலாம். நம்ம தம் ஃபிங்கர் இருக்கு இல்லையா, அந்த இதில் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்திங்கன்னா நல்லா ரவுண்டு பால் ஷேப்பில் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், பட் இது ஹெல்த்தியானது, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுக்காக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீ கண்டிப்பாக ட்ரை பண்ணி உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக விரும்பி வந்து சாப்பிடுவாங்க, ஹெல்த்தியும் கூட. இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து இக்னோர் பண்ணிவிடுங்க. தெரியாதவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு